friends, welcome to Neha Kutti channel. இன்னைக்கு நம்ம நேஹா குட்டி சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் நம்ம சீரிஸோட 3rd எபிசோட் நம்ம இன்னைக்கு போட போறோம். ஸோ என்ன அப்படின்னா த மேஜிக் ஆஃப் த லாஸ்ட் டெம்பிள். ஸோ ஓகே, எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுத்தியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எபிசோட் 2 போக போகிறோம். ஸோ எபிசோட் 2க்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இப்போ வந்து நான் தினமும் சொல்கிறேன், ஒரு டிப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கான டிப் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டிப். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான், அதாவது புக் மார்க். ஸோ இதுதான் இன்னைக்கான டிப். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக் மார்க் இருக்குது. நான் இது எல்லாமே நான் வந்து ஒரு சிலது நான் பண்ணியிருக்கேன், ஒரு சிலதெல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு சில சும்மா அப்படியே காமிக்கிறேன் கிளான்ஸாக. ஸோ இதெல்லாம் சின்னதாக பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பண்ணுற மாரி நான் வந்து ஸோ இது வந்து சின்சான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். அடுத்து இது வந்து நான் என்னோட இது வச்சு நான் பண்ணேன், இந்த ப்ளோயிங் பென் வச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோட என், அப்புறம் 2 டிசம்பர் 2 என் பர்த்டே, அப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், பட்டர்ஃப்ளை. ஸோ இது வந்து கேன்வாஷ் போர்டில் பண்ணேன். ஸோ இதுவும் சூப்பரான ஒரு புக் மார்க்காக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்தமாரி. அப்புறம் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கும்ல, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலாகவும் யூஸ் பண்ணலாம். பட் நம்மளுக்கு இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கூட புக் மார்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்தமாரி பாருங்கள், இவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் இது வந்து சின்சான் நானே வரைஞ்சி கட் பண்ணுது. இது வந்து நார்மல் பேப்பர், இதில் ஐஸ்கிரீம் ஸ்ட்ரிக், 9 மெலோடி, நேஹான்னு போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கட்டும், உங்களுக்காண்டி நான் சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஸோ இந்தமாரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் நான் இந்தமாரி சும்மா பண்ணேன். ஸோ இதில் வந்து நான் கோடிங்ஸ் எழுதியிருக்கேன். என்ன கோடிங்னா, த புக் இஸ் அவர் ஃப்ரெண்ட். ஸோ இது வந்து நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் கோடிங். அப்புறம் வந்து இப்போ ஹாரி பாட்டர் கிண்டர் ஜாயில் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து இவங்க கிடச்சாங்க, ஹெர்மாயினி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா புக் மார்க்காக கிடச்சாங்க, ரொம்ப ஹாப்பி. இனிமேல் எதுவுமே இல்லைன்னா ஸ்கேல் இஸ் அவர், அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் வந்து உங்ககிட்ட இந்தமாரி பேப்பர் கிளிப் இருந்துச்சுன்னா நார்மலாகவே நீங்கள் அப்படியே போடலாம். நார்மலாகவே நீங்கள் வந்து இந்த பேப்பர் கிளிப்பில் நீங்கள் அப்படியே போடலாம். ஸோ இந்தமாதிரி இந்த நார்மலாகவே பாட்டிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்தமாதிரி ஹார்ட்டின் நான் வந்து பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில். ஸோ இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நான் உங்களுக்கு கொஞ்சம் இப்போ சடனாக பண்ணி காமிக்கிறேன். ஒரு இது எடுத்துருக்கேன். ஸோ இது இருக்குல்ல, இந்த இப்படி பண்ணுறது. ஸோ அதை வந்து இப்படி வச்சுட்டு இதை அப்படியே உள்ளக்க இப்படி பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் வருதா? ஸோ அதை லைட்டாக இப்படி மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி தெரியும். when you are here. ஸோ இது நார்மலாக இருக்கிறதுக்கு இது பார்க்குறதுக்கு செம க்யூட்டாக ஹாட்டாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் ஆனால் இன்னையோட டிப். ஸோ நிறைய புக் மார்க்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆனால் இன்னைக்கான டிப். நிறைய டிப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்து புக் மார்க் இல்லாதவங்க கூட இந்தமாரி பண்ணிக்கலாம். ஓகே, நேற்று எதில் விட்டோம் காய்ஸ்? ஓகே, நேற்று வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து தான் நம்ம வந்து விட்டோம். ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் நான் சொல்லியிருந்தேன், நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு வந்து டேரெக்டாக ஸ்கூல் போகாமல் அவளுக்கு
கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஐடியா இருக்குது. அது எனக்கு ரீட் பண்ணுறப்போ ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. மறுபடியும் வந்து அவங்க லீவ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன லீவ் அப்படின்னா, ஆக்சுவலி என்ன அப்படின்னா அவங்க வந்து இப்போ வந்து தீபாவளி வரும்ல, தீபாவளியும் அப்புறம் கணேஷ் சதுர்த்தி. ஸோ நார்த்தில் வந்து அது உங்க ரெண்டுமே சேர்ந்து கொண்டாடுவாங்க. ஸோ அதாவது சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு அந்த ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி அங்கே வந்து நடந்திருக்கும். ஐ திங்க் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி ஸ்கூலுக்குலாம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. பட் அதுக்கு அடுத்து இப்போ டேரக்டாக தீபாவளி ஹாலிடேஸ் போயிட்டாங்க. அதுவும் கணேஷ் சதுர்த்தி அதெல்லாம் வந்து 10 days ஹாலிடே. ஸோ அதாவது இந்த மாதிரி தசராலாம் வருது, ஆஃபலி குவார்டர்லி அவங்கெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதை முடிஞ்சே வந்து அவங்களுக்கு லீவ் விடுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ என்ன இது இந்த இடத்துல அவங்க என்ன மென்ஷன் பண்ண வராங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலி பற்றி. இதுதான் த ஃபேமிலி. ஸோ வந்து நூனோட ஃபேமிலி பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நூனோட அப்பா அம்மா அவங்களோட ஃபேமிலி. ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல அவங்க வந்து லைட்டாக இன்ட்ரோ வந்து கொடுக்குறாங்க. லைட்டாக இப்போ வந்து யாரோட அப்போ கிராண்ட் மதர் அவங்க நூனோட பாட்டி யார் வந்து எந்த சைட்லேருந்து காமிக்கிறாங்கன்னா, அப்பாவோட மதரோட சைட்லேருந்து காமிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இண்டோர் சிட்டியில் தான் அவங்க வந்து லீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்லாம் அந்த டெம்பரேச்சரில் அப்படியே உருகுற மாரி கூட இருக்கும். அவ்வளோ ஹாட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து அவ்வளோவா அங்கே போக மாட்டாள். ஸோ ஓகேங்களா. ஸோ ஆனால் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மா மாரி இருப்பாங்க. ஸோ அடுத்த அம்மா மாரி தான் அவங்க வந்து ரொம்ப பாசமாக வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலி வந்து பெங்களூரில் வின்டர் ஹாலிடே வந்து அட்லீஸ்ட் வந்து 10 days அவள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் என்ன ஆயிடுது அப்படின்னா, நூனு வந்து இந்த வீக்குக்கு வந்து இன்டோர் போகிறான். அவங்க கிராண்ட் மதர் வீட்டுக்காக வந்து போகிறா. அதுவும் தீபாவளி ஹாலிடேஸில் வந்து அவள் போகிறா. ஆனால் அங்கே போய் லீவ் பண்ணால் அவளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும். ஸோ அவளுக்கு அவ்வளோவா அந்த ஊர் வந்து செட் ஆகாமல் இருக்கும். அப்புறம் இன்னொன்று அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க கன்னடா பேசுவாங்க. பெங்களூர் கன்னடா தான், ஆனால் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே கன்னடா தான் பேசுவாங்க. ஆனால் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் ஹிந்தியும் சேர்த்து பேசுவாங்கனால அவளுக்கு வந்து ஸ்கூல் ஹிந்தி படிச்சிருப்பாள். ஸோ அது வேறையாக இருக்கும், இந்த ஹிந்தி வேறையாக இருக்கும். அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியும் சம்திங் மிக்சடு அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க போல். ஆனால் அவளுக்கு வந்து அங்கே அந்த லாங்குவேஜும் அவளுக்கு செட்டே ஆகலை. அப்புறம் அவளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, அங்கே போனால் ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்தமாரி நிறைய அதுமாதிரி கம்ஃபர்டபுளாக அவளுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியல. ஸோ அதனால் அவளுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலை. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சங்கர் வந்து ப்ராக்டிஸ்டட் அப்படின்னா அவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நர்சிங் ஹோமில் அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன இப்போ வந்து டாக்டர் சங்கரோட பேரண்ட்ஸை வந்து இப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர். அந்த ஃபேமிலி ஃபார்மரோட சன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சங்கர். ஸோ அந்த ஃபேமிலியோட தான் அவர் வந்து இருக்கார். ஒரு கிராமம். ஓகேங்களா, ஃபார்மர். ஸோ அந்த கிராமம் பேர் எங்கே இருக்குது அப்படின்னா ஹோம் மணாலி. ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. அது எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னா நார்த் கர்நாடகாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா வடா ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் ஆஃப் ரிவர் வந்து அந்த இடத்துல அந்த பிளேஸ் இருக்குது. அதுவும் கர்நாடகா நார்த் கர்நாடகாவில் தான் அவங்க இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து டாக்டர் சங்கர் வந்து ஒரு வில்லேஜில் தான் அவங்க வந்து லிவ் பண்ணிட்டு இருக்கனால எவ்ரி ஹாலிடே என்ன ஹாலிடேக்கு அவங்க அங்கே போவான்னா கணேஷ் சதுர்த்திக்கு, கணேஷ் ஃபெஸ்டிவலுக்கு அங்கே போவாள் நூனு. ஸோ இந்த வீட்டில் வந்து தீபாவளி ஹாலிடே, அந்த வீட்டில் வந்து கணேஷ் சதுர்த்தி ஹாலிடே வந்து அவள் போவாள்.
ஓகேங்களா. ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 4 hours ட்ரிப்பு. ஹோம் மணாலிக்கு வந்து 4 hours வந்து போனோம். அதுவும் வந்து காரில் அவங்க வந்து போவாங்க. ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் தான் அங்கே ஸ்டே பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அவங்க ஷேகர் வந்து அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ, ஏன்னா அங்கே வசதி அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்படா பெங்களூருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேங்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உஷா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணவும் விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் நூனுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து இயற்கை காற்று, அங்கே மலை, அவங்க தாத்தா கூட போய் விவசாயம் பண்ணுறது, வாட்டர் ஃபால்ஸு, பேடி ஃபீல்டு, இந்தமாரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்காக எந்திப்பாங்கள்ல எல்லோரும். ஸோ அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அங்கெல்லாம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும், அங்கேருந்து பறித்து சாப்பிட்றது, அதெல்லாம் சூப்பராக இருக்கும்ல. ஸோ அது வந்து ஃபுல்லாக நூனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸில் இருக்கிறது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவளுக்கு அங்கே தான் இருக்கணும்ன்ட்டு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவளுக்கு அங்கே இருக்கிறது ரொம்ப பிடிச்சது என்னென்னா கவு ஷெட்டர்ஸ் அப்படின்னா கவுலாம் இருக்கக்கூடிய அந்த மாடு தோட்டம், மாடு தொழுவோம். சாரி. ஸோ அந்த இடத்துல அவளுக்கு அந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவளுக்கு இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னுமே அவங்க வந்து பிஸியாக எங்கே போகலாம் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் சரிங்க பாருங்க பிக்சர். அந்த அவள் இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்கா. ஸோ அதனால் அதுக்கு சாப்பாடு. எஸ் சார். ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் ஓகேங்களா. நூறு வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக பஸ்ஸில் போவாள். அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணுவாள். எல்லாமே வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இதெல்லாம் அங்கே போனால் அவங்க ஜஸ்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவோட ஃபேமிலியும் அவங்க அம்மாவோட ஃபேமிலியும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து அவள் வந்து தாட் பண்ணிகிட்டு இருக்கா எங்கே போகலாம், இந்த ஹாலிடேஸ்க்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து பஸ்ஸில் தானே அவள் போயிட்டு வருவாள். ஸோ அதனால் பஸ்ஸிலே போயிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ அவளோட பஸ் ஸ்டாப்பும் வந்துடுது. அப்புறம் வந்து சீக்கிரமாக அவள் ஹோமுக்கும் வாக் பண்ணிகிட்டே இருக்கா. அவள் வீட்டுக்கும் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வாக் பண்ணிட்டே இருக்கா. அவளோட வீடு எத்தனாவது ஃப்ளோரில் இருக்குன்னா 4th floor வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது ஒரு பியூட்டிஃபுல்லான அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் மாரி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கா. அதோட பேர் என்ன அப்படின்னா ஜெயா நகர். ஸோ அதுதான் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா லிவ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அங்கே போய் அங்கே வீட்டுக்கு போனோடனே வந்து டோரை தட்டுறா. ஏன்னா பூட்டி இருக்குது. என்னடா பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் டோர் தட்டுறா. அவங்க வந்து பெல் இது பண்ணுறா. அவள் திடீர்னு உஷா அவங்க அம்மா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவளுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அம்மா லேட்டாக தானே வருவாங்க. திடீர்னு சீக்கிரமாக அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப எனக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அம்மா ஒர்க் போயிட்டு வரப்போ எனக்கு அவ்வளோ திடீர்னு சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுறா. ஸோ அப்புறம் அவள் கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து சீக்கிரமாகவே பண்ணிடுறாங்க. ரெஸ்பான்ஸு பண்ணல. அதுக்குள்ளே நூனு என்ன பண்ணுறான்னா அவளோட பேக் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து பெட்ரூமுக்கு போய் அவளோட க்ளோத்ஸ்லாம் சீக்கிரமாக இந்த வாட்டி எல்லாமே பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிச்சனுக்கு போய் பார்த்தா அவங்க வீட்டு வேலைக்காரங்க இருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க வச்சுப்பாங்க போல். ஏன்னா 2 பேருமே ஒர்க் போகிறனால. ஸோ அவங்க பேர் என்ன பார்த்தீங்கன்னா காவேரி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க அம்மா பின்னாடியே நூனு போயிட்டு வரா. அப்படியே உன் நினப்பு வருது. ஆனால் அவங்க அம்மா என்ன கேட்குறாங்க, சாரி கேட்குறாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து இந்த வருஷம் வந்து கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு அவங்க போகல.
இந்த இயர் அவங்க போகல. ஏன்னா அவங்க எப்பவுமே அங்கே தானே லிவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் போகல. ஏன் நீ வந்து மனசு கஷ்டப்பட்டிருக்க மாட்டே அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் வந்து நோ ஓகே தட் ஃபைன் மாம் அப்படின்ட்டு ஒரு சேடாக சொல்கிறா. ஆனால் என்னாச்சு அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து டெல்லியில் இருக்குது. ஸோ அந்த டெல்லிக்கு போகணும். அதுவும் கம்பல்சரியாக அவங்க வந்து கண்டிப்பாக இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க அங்கே கண்டிப்பாக டெல்லிக்கு கண்டிப்பாக அவங்க போயே ஆகணும். அது வந்து பார்த்திங்கன்னா 6 வீக் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ நூனு வந்து மாம் அப்படின்றா, வா அப்படின்ற மாரி சூப்பராக சொல்கிறா. அவளும் வந்து டெல்லிக்கு வரணும், நானும் வருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. அங்கே அவங்களோட அப்புறம் அது சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை வந்து கட்டி பிடிச்சிட்டு அவள் அப்படியே சொல்கிறா. ஆனால் உஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அவளோட பொண்ணு வந்து டெல்லிக்கு ரொம்ப பிடிக்கும். டெல்லி போகிற அவ்வளோ பிடிக்கும். நூனுக்கு டெல்லி ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து மோனம்ஸ்லாம் இருக்கும். அங்கே இருக்க கொஞ்சம் வெட்டுக்கள் அந்தமாரி நிறைய இருக்கும். ஓகேங்களா. அவள் வந்து பார்த்திங்கன்னா அவள் என்ன அவங்க உஷாமா வந்து என்ன கிராஜுவேட் அப்படின்னா ஹிஸ்ட்ரி. அவங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்க வந்து அதனால அவங்க போகிறாங்க ஸ்பெஷல் ட்ரைனிங்காண்டி. நூனு வந்து பார்த்திங்கன்னா ஏன் மாம் அங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப உஷா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்க இருக்க ஒரு ஃபேமஸ் பில்டிங்கை பற்றி அவங்க சொல்கிறாங்க நூனு கிட்ட. ஓகேங்களா. ஒரு சின்ன ஸ்டோரி அந்த இது சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் வந்து வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க கொஞ்சம் இயருக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. அப்புறம் சேகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்காண்டி வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் டெல்லியில் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உஷாவும் நூனும் வந்து பார்த்திங்கன்னா அது கூடவே கம்பைன்ட் ஆகிடுது. அவங்க கூடவே சேர்ந்து போகிறாங்க. அதாவது இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் பற்றி அதுவும் என்ன அப்படின்னா அவங்க சேகர் நூனு அவங்க போனதை ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டோரியை தான் இப்போ சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாஸ்ட். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவங்க அம்மா வந்து அவட்ட சொல்கிறாங்க ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம போனோம்ல அந்த இடத்துக்கு, அதே இடத்துக்கு அவங்க அம்மா மறுபடியும் போகிறாங்க போல், அதை தான் பாஸ்ட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே சடனாக வந்து போட்டோன்னே வந்து ஏதோ ஒரு மாரி இருந்துச்சு. பட் நான் அடுத்து ரீட் பண்ணுறப்ப தான் ஓகே அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா சங்கர் வந்து அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போகிறப்ப அவங்க 2 பேருமே சேர்ந்து போயிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உஷாவும் நூனும் அவங்க அப்பா அங்கே போயிருப்பாங்கல்ல. ஸோ உஷாவும் நூனும் எங்கே போயிருப்பாங்கன்னா அவங்க ஒரு அவங்க ஹிஸ்டாரியன்ல. ஸோ அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னா டு சி குத்துப் மினார். அதுவும் வந்து யார் கட்டினா வந்து பார்த்தீங்கன்னா குதுப்தீன் ஐபக். அவர் ஸ்டார்ட் பண்ணி இல்துத்மிஷ் வந்து முடித்தாங்க. நான் இப்போ இந்த சோஷியல் இப்போ படித்தேன். ஓகேங்களா. ஸோ அது பார்க்குறப்போ நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு இது தெரியும். அப்புறம் ரெட் ஃபோர்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அப்புறம் ஹுமாயூன் நான் படிச்சிருப்பேன். முகல் எம்பையரோட பாபரோட சன் தான். ஸோ டோக்கம் அப்படின்னா அவரோட சமாதி, அவரோட இருந்த அங்கே இருக்கிற அவரோட இதுதான். ஸோ அதுதான் ஹுமாயூன், அவர் டோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நூனு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்டு அந்த ஹோல்டு பில்டிங்கோட ஸ்டோரியும் அவள் கேட்டு முடிச்சிருக்கா. அவளும் போயிருக்கா, ஆனால் அவளுக்கு மறந்துருக்கு, குட்டி வயசில் போயிருக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ அதுவும் கேட்டுட்டு அவள் ரொம்ப அப்படியே ஜாலியாகிடுறா. ஓகேங்களா. ஆனால் வந்து உஷா வந்து சேடாக சொல்கிறாங்க, ஆனால் நீ வர முடியாது இந்த வாட்டி. ஓகே. ஆனால் நீ வந்து ஆனால் நீயா உன்னை பார்த்துக்க முடியாது. ஸோ ஏன்னா வந்து சேகரும் பிஸியாக அவர் ஒரு நர்சிங் ஹோமில் இருக்கார். ஸோ அவர் அங்கே இருக்கார். அப்புறம் இவங்க வந்து அங்கே போயிடுறாங்க. ஸோ அப்புறம் யாருமே வீட்டில் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா ஏன் அவளுக்கு கூட்டிகிட்டு போகல அப்படின்னா அவங்க ஒரு ஷேர் ரூமில் தான் இருப்பாங்க. ஷேரிங் ரூம் அந்த மாரி தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் நூனும் கூட்டிகிட்டு போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அதனால் அவளுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது
அப்படின்றாங்க. அவங்க கோலிக்ஸோட ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த டெல்லி வந்து ஹாட்டாக தானே இருக்கும். ஸோ அதனால வந்து பரவாயில்ல, இண்டோரோட ஹாட்டராக இருக்கும். அதை அப்படியே கம்பேர் பண்ணி அவளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீ வர கன்வின்ஸ் பண்ணுறாங்க விட்டுட்டு போகிறதுக்கு. ஆமாம். ஸோ அப்புறம் வந்து இதெல்லாம் அப்படியே உஷா வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அப்புறம் வந்து அவள் வந்து எப்படி நான் வந்து வெக்கேஷன் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஸோ ஃபுல்லாக நான் வந்து சம்மர் கேம்பை அந்த சம்மர் கேம்பை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாரி இருக்குமா அப்படின்னு வந்து அவளுக்கு ரொம்ப ஒருமே வருத்தமாகிடுது. அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூனு வந்து ஓகே, அவளுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அவள் வந்து அவ்வளோவா நெசசரியும் இல்லை அவள் கூட அவங்களுக்கு கூட போகிறதுக்கு. ஆனால் வந்து உஷா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒருமாரி யோசிச்சுட்டே இருக்காங்க, ஒருமாரி தாட்ஃபுல்லாகவே இருக்காங்க, யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே கிளம்பிட்டா பிள்ளை யார் பார்த்துக்குவா அப்படின்னு. அதுவும் 6 வீக்ஸ் வேற இருக்கு. அவ்வளோ ஒரு அட்லீஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. 6 வீக்ஸ்னாலே 1 மந்த், 4 வீக்ஸ் 1 மந்த், 4 வீக்ஸ், அதாவது 1.5 மந்த் அந்த மாரி. 1 மந்த் தான் சொல்லலாம், நியர் டு தட் இல்லை. ஸோ 1 மந்த், மோர் தென் 1 மந்த்ன்றப்ப எப்படி நூனும் தனியாக ஸ்டே பண்ணுவா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும்ல, மாரி அவங்களுக்கு வந்து அப்செட்டாகவே இருக்காங்க. அப்புறம் வந்து ஓகே, ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் எங்கே நம்ம வந்து ஸ்டே பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணணும் அப்படின்றாங்க. அப்புறம் உங்கள் அப்பாக்கிட்டேயும் நான் பேசணும் அப்படின்றாங்க. நூனு வந்து பார்த்திங்கன்னா நாப்டு அப்படின்றாங்க. நாப்டு அப்படின்னா சரி ஓகே, ஒரு மாரி அப்படியே ஓகே ஓகே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறா. ஸோ அந்த மாரி அவளுக்கு வந்து ஆனால் அவள் வந்து வரி பண்ணிக்கலை, அவளுக்கு வந்து புரியுது சுச்சுவேஷன், அவள் வந்து வரியும் பண்ணிக்கல. அவளுக்கு தோணுது அப்பா அம்மா நல்ல பிளேஸில் தான் நம்மளை கொண்டு விடுவாங்க அப்படின்ட்டு அவளுக்கு வந்து இருந்தாலும் அம்மா அப்பா கூட இருக்க முடியல, ஒரு சின்ன வருத்தம் தான். பட் இருந்தாலும் அவளுக்கு வந்து புரியுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கும் அவங்க அப்பா வந்து சீக்கிரமாகவே கிளம்பி வந்துடுறாங்க. 2 பேருமே கிளம்பி வந்தோடனே வந்து ஓ வாவ் அப்படின்ற மாரி இருக்குது. அப்புறம் காவேரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குக்கிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவள் வந்து வீக்கெண்ட் மார்னிங் மட்டும் வந்துட்டு உஷா வந்து அன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு லன்ச்லாம் பண்ணிவிட்டு 2 பேருமே வந்து ஈட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க வந்து நூனு, ஏன்னா வந்து கொஞ்ச நாள் தானே இருக்குது, ஸோ அதனால மறுபடியும் ரொட்டீனாக நூனு பஸ்க்கு போயிடுறா, உஷா வந்து ஸ்கூட்டர் எடுத்து ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. சேகர் வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு அவர் கிளினிக்கும் போயிட்டாரு. ஸோ இந்த மாரிலாம் நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ வந்து சங்கர் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டாங்க. அப்புறம் வந்து லன்ச் டைமுக்கு வந்து போத்த பேரண்ட்ஸ் சீக்கிரமாகவே வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அப்புறம் வேலைக்கு போவாங்க. நூனோட அம்மா வந்து சாப்பிட்டுட்டு உடனே போயிடுவாங்க. இந்த மாரிலாம் அங்கே நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவரும் கிளம்பிடுறாரு. அப்புறம் வந்து அவர் வந்து லேட்டாக தான். ஸோ டாக்டர் சங்கர் வந்து சேகர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவர் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிடுவார். ஹாஸ்பிட்டல் போய்ட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னே தெரியாது, சம்டைம்ஸ் லேட் நைட்டாக கூட ஆகலாம். வீக்னஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸும் வந்து சொல்லுவாங்க. நூனு அப்படின்னு சொல்கிறாங்க, நூனுக்கு கதை சொல்லுவாங்க. ஆமாம். அப்புறம் வந்து சாட்டர்டே, இப்போ வந்து சாட்டர்டே வந்து ஆஃப் டே யாருக்கு அப்படின்னா நூனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஆஃப் டே. ஓகேங்களா. ஸோ அதனால நூனும் அவங்க அம்மாவும் ஸ்விம்மிங்க்கு ஈவினிங் வந்து போகிறாங்க ஸ்விம்மிங் பண்ணுறதுக்காண்டி. அப்புறம் சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் டே, ஏன்னா சாட்டர்டே லீவ் இருந்தால் அங்கே சுற்றிட்டு சண்டே
சண்டே தான் ஹோம்ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதனால் ஹோம்ஒர்க் டே. ஸோ நூனு வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் வந்து அப்படியே சத்தமாக சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் சேகர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணி அப்படியே வந்து இருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹவுஸ் அவங்க சுற்றிலும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவன் நூனு வந்து இங்கே படிச்சுட்டு இருக்கா. அதோட ஸ்லோகன் மாரி கேட்குது. ஓகேங்களா. காவேரி வந்து இன்னைக்கும் வந்து க்ளீன் பண்ணிட்டு அப்படியே போயிடுறா. ஓகேங்களா. குக்கும் பண்ணிட்டு போயிடுறா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து எவ்ரி ஈவினிங் வந்து கிளாக் ஒர்க் இருக்கும். இந்த ஹவுஸ் கிளாக் ஒர்க்னா க்ளீனிங் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். ரொட்டீன் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நூனு வந்து போரிங்காக இருந்தா. ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு ஃபுல் எபிசோட். அடுத்த எபிசோடில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நூனு எங்கே போய் ஸ்டே பண்ணுறா, அவங்க எங்கே போய் மதர் அண்ட் ஃபாதர் டிஸ்கஷன், நூனு எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இதுதான். ஸோ அடுத்த எபிசோட் செம்ம ஜாலியாக இருக்குது. நான் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் முடிய 1 2 3 அந்த மாரி ஒரு செம்ம பேஜஸ் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு சீக்கிரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டுருந்தேன். நாளைக்கு வேறு சாட்டர்டே. ஸோ அடுத்து லீவு தான். ஸோ அதனால் நாளைக்கு வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக போடலாமாம்மா சாட்டர்டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக போடலான் இருக்கோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நேஹா குட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஸ்டோரிஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ டாடா பாய். ஓகே. நான் வந்து புக் மார்க் வந்து ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டோரிஸ் மட்டும்தான் இல்லை, உங்களோட சப்ஜெக்ட் புக்ஸுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட பேப்பர் கிளிப் இருந்துச்சுன்னா அவ்வளோ க்யூட்டாக ஹார்டின் கூட பண்ணி காமிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பேப்பர் ஆர்ட் கிளிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டிப் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. டாடா பாய்.